பூமியின் இரண்டாவது நிலவு பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் இரண்டாவது நிலவு பற்றி சொல்ல போகிறேன்னு. ஆனால் அது கிடையாது. பூமியில் இரண்டாவது நிலவு இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வதேச ரீதியாக ஒரு தகவல் பகிரப்படுது. உண்மையிலேயுமே பூமியின் இரண்டாவது நிலவு அப்படின்ற தகவல் உண்மையானு சொல்லி இப்போ பார்ப்போம். விஞ்ஞானிகள் 2025 PN7 அப்படின்ற சொல்லி ஒரு விண்கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விண்கல் தான் பூமியின் இரண்டாவது நிலவு அப்படின்ற சொல்லி தகவல்கள் தான் பகிரப்படுது. இந்த விண்கல் என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் வாங்க. உண்மையிலுமே இந்த விண்கல்லானது குவாசி சேட்டலைட் என்று அழைக்கப்படுகிறது. இது பூமியை சுற்றி வராமல் சூரியனையே சுற்றி வருகிறது. இது சுமார் 70 ஆண்டுகளாக பூமியின் சுற்றுப்பாதைக்கு அருகிலேயே பயணித்து வருகிறதாகத்தான் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த PN7 அப்படின்ற குவாசி சேட்டலைட்டை ஏன் இரண்டாவது நிலவு அப்படின்னு அழைக்க முடியாது, அதற்கான காரணத்தை இப்போது பார்ப்போம். நாசாவின் ஆதாரங்களின் அடிப்படையில் சுற்றுப்பாதையில் வேறுபாடு காணப்படுகிறது. ஒரு உண்மையான நிலவு ஒரு கோளை சுற்றி வர வேண்டும். ஆனால் 2025 PN7 போன்ற குவாசி சேட்டலைட்டுகள் உண்மையில் சூரியனையே சுற்றி வலம் வருகின்றன. இவை சூரியனை சுற்றும் பாதையானது பூமியின் சுற்றுப்பாதையோடு ஒத்துப்போவதால் பூமியின் அருகிலேயே நீண்ட காலம் நீடிக்கின்றன. இதனால் இவை பூமியை சுற்றுவது போன்ற தோற்றத்தை உருவாக்குகின்றன. அதே போன்று இரண்டாவது காரணம் ஈர்ப்பு விசை பிணைப்பு. உண்மையான நிலவுகள் அவற்றின் தாய்கோளின் ஈர்ப்பு விசையில் பிணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாசாவின் கூற்றுப்படி குவாசி மூன்கள் பூமியின் ஈர்ப்பு விசையில் பிணைக்கப்படவில்லை. ரெசோனன்ட் ஆர்பிட் எனப்படும் சீரான சுற்றுப்பாதையில் இருப்பதால் மட்டுமே பூமியின் அருகாமையில் இருக்க முடிகிறது. அதே போன்று 2025 PN7 என்பது சிறுகோள் வகையாகும். இது பூமியுடன் தற்காலிகமாக இணைந்து பயணிக்கும் ஒரு விண்வெளி பாறையை தவிர நிலவை போன்ற ஒரு நிரந்தரமான இயற்கை துணைக்கோள் அல்ல. அதே போன்று தற்காலிக தன்மையை பார்த்தோமானால் நிலவு பூமியின் நிரந்தர துணையாக இருக்கும் வேளையில் PN7 போன்ற குவாசி சேட்டலைட்டுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே பூமியுடன் இணைந்து பயணிக்கும். உதாரணமாக 2025 PN7 கடந்த 70 ஆண்டுகளாக பூமியின் அருகாமையில் உள்ளது மற்றும் இன்னும் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மட்டுமே இந்த நிலையில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து நாசா விஞ்ஞானிகள் கூறுவது என்னவென்றால், இந்த PN7 குவாசி சேட்டலைட்டானது ஒரு நிலவு என்று கூற முடியாது என்றுதான் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது தொடர்பான ஆய்வுகளை பல்வேறு சர்வதேச உண்மை கண்டறியும் நிறுவனங்களுமே வெளியிட்டிருக்கின்றன. எனவே பூமிக்கு ஒரே ஒரு நிலவுதான்.